ஹாய் மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் எல்லாருமே கோதுமை மாவில் ரொட்டி சுட்டு பூரி சுட்டு பார்த்துவீங்க. ஆனால் கோதுமை மாவில் தோசை சுட்டு பார்த்துக்கிறீங்களா? நாங்களாம் சுடுவோம். ஆக்சுவலாக நம்ம வீட்டில் இருக்கிறத வச்சு நம்ம சுட்டு சாப்பிட வேண்டியதுதான் மக்களே. என்ன சொல்கிறது, நம்ம வீட்டில் சடனாக எதுவுமே இல்லை, வெறும் கோதுமை மாவு தான் இருக்குன்ற பட்சத்தில் நம்ம டக்குன்னு நம்ம லேட் ஆகிடுச்சு, டைம் பசங்க ஸ்கூல் டைம் ஆச்சுன்னா நம்ம கோதுமை மாவை ஜஸ்ட் ஒரு உப்பு தண்ணி ஊற்றி கரைச்சி கெட்டி அந்த மாதிரி தோசை ஊற்றி சாப்பிட்டா போதும் மக்களே. நம்ம வீட்டில் இருக்கோம், அதை வச்சு சாப்பிட வேண்டியது தான். நம்ம எல்லாத்துக்கும் ஆசைப்பட்டு கிடைக்கும் போகிறதில்ல, இருக்கிறதே சந்தோஷமாக செஞ்சு சாப்பிட்டு போக வேண்டியது தான். இதுதான் நம்ம லைஃப், நம்ம ஏற்றினா போக வேண்டியது தான். இங்கே பாருங்கள், இதுதான் எங்கள் விட கோதுமை தோசை. இதுக்கு மேலே சர்க்கரை தூவிட்டு சாப்பிட்லாம். இல்லையா சர்க்கரை எனக்கு வேணான்னா அப்படியே திருப்பி போட்டு கூட நீங்கள் வேறு குழம்போ இல்லை சட்னி எதுவும் வச்சுக்கோ நீங்கள் சாப்பிட்லாம் மக்களே. வாங்க சாப்பிட்லாம். ஓகே மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே. பாய்.